ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முன்னறிவிப்பு பகுதி இன்றைய நாளில் நமக்கான இறைவார்த்தை பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியினுடைய மேன்மையை ஆழமாய் புரிந்து கொள்வதற்கும், அவருக்கு உரிய விதத்தில் வணக்கம் செலுத்துவதற்கும், அவரை நோக்கி எறியப்படுகிற அவதூறுகளுக்கெல்லாம் நாம் மிகச் சிறப்பாக பதிலளிப்பு கொடுப்பதற்கும் இந்த பகுதியை நாம் ஆழமாய் உள்வாங்குவது மிக மிக அவசியமானதாகும். இன்றைய நாளிலே கப்ரியேல் தூதர் அனுப்பப்படுகிறார். 3 விதமான அதிதூதர்கள், குணப்படுத்துவதற்கு ரஃபேல், போரிடுவதற்கு மிக்கேல், செய்தியை சொல்வதற்கு கப்ரியேல். அப்படியாக செய்தியை சொல்வதற்காக கப்ரியேல் அதிதூதர் தாய் மரியிடத்திலே தோன்றுகிறார். இந்த இடத்தில் கன்னி மரியாளிடம் என்கிற வார்த்தையை கிரேக்கத்திலே பார்த்தோனோஸ் என்கிற வார்த்தைகளால் குறிப்பிடுகிறார்கள். இது எஸ்ஐயா 7:14 வாசிக்கிறோமே, அல்மா கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்கிற வார்த்தையை குறிக்கின்ற அந்த அல்மா என்கிற வார்த்தையோடு பொருந்தி சொல்கிறது. கன்னி மரியாவிடத்திலே கப்ரியேல் தோன்றி நிற்கிறார். அவர் தோன்றி சொன்ன முதல் வார்த்தை என்ன? அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க என்பதுதான். தாய் மரியை சந்திப்பதற்கு முன்னால் அவர் செக்கரியாவை காண்கிறார். திருமுழுக்கு யோவான் பிறப்பாரிடம் முன்னறிவிக்கிறார். செய்தியை மட்டும் சொல்லுகிற கப்ரியேல் தூதர் தாயிடத்தில் செய்தியை மட்டும் சொல்வதில்லை, முதலில் அவரை வாழ்த்துகிறார். ஆக இந்த உலகில் தாய் மரியாளை வாழ்த்திய முதல் உதடு எந்த மனிதனுடைய உதடும் அல்ல, மாறாக அதிதூதர் கப்ரியேலுக்கு சொந்தமானது. அந்த தாய் மரியை வணக்கத்திற்குரியவராய் முதலில் பார்த்ததும் அதே அதிதூதர் தான். சொல்ல போனால் தனக்கென எந்த வார்த்தையும் இல்லாமல் ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிற வார்த்தைகளை மட்டும் சொல்கிறவர் தான் அதிதூதர் கப்ரியேல். ஒரு வகையில் அன்னை மரியாளை வாழ்த்துக்குரியவராய் கண்டவர் ஆண்டவர் என்பதும் தான் நாம் இந்த பகுதியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அப்படியாக தோன்றிய கப்ரியேல் சொன்ன அடுத்த செய்தி என்ன? இதோ ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். நீர் ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை, மாறாக அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். நீதித்தலைவர்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இதோ நான் எளியவனாய் சிறியவனாய் இருக்கிறேன்னு சொல்லி கிதியோன் புலம்புகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எளியவனுமாய் சிறியவனுமாய் இருக்கிற உன்னை பயன்படுத்தி தான் நான் வெற்றியை கொடுப்பேன்னு சொல்லி எந்த ஆண்டவர் கிதியோனை தேர்ந்தெடுத்தாரோ அப்படிப்பட்ட ஆண்டவர் தாமே இந்த நாளில் அன்னை மரியாளையும் அழைக்கிறார். அவர் அவரோடு இருக்கிறார். இந்த உலகை வெல்வதற்காய் ஒரு எளிய கன்னி பெண்ணை அவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணியில் அவரை அமர்த்துகிறார். அருள்மிகு பெற்றவராய் ஆண்டவர் அவரோடு இருக்கிறவராய் இருந்த அன்னை மரியாளிடத்திலே அன்னை சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? இதோ நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பேன்னு சொன்ன பொழுது இது எப்படி சாத்தியன்னு கேட்கிறார். அதுக்கு அதிதூதர் கப்ரியேல் சொல்லுவார், ஆண்டவருடைய வல்லமை உம்மீது வரும். இந்த இடத்துல பார்க்கிறோம், கிரேக்கத்திலே ஆண்டவருடைய வல்லமை உம்மீது நிழலிடும் வாசிக்கிறோம். அதை குறிக்கிற வார்த்தை என்னன்னா எபிஸ்கியாசோ என்கிற வார்த்தை, உம்மீது நிழலிடும். இதை நாம் விடுதலை பயணம் 40:35 வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவருடைய வல்லமை திருவுறைவிடத்தை அதை முழுமையாக நிரப்பியதுன்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் எங்கு இருக்கிறாரோ அந்த உறைவிடத்தை அவருடைய வல்லமை முழுமையாய் நிரப்பியது. இந்த விடுதலை பயணத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அதே மூலச்சொல் தான் இந்த இடத்தில் கிரேக்கத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாக்கானவர் தாய் மரியிடத்திலே அவர் குடிகொள்ள இருக்கிறாரே, அந்த தாயை ஆண்டவருடைய வல்லமை இயேசு கிறிஸ்து வருவதனால் உறைவிடமாய் மாற இருக்கிற இந்த உறைவிடத்தை மீண்டுமாய் ஆண்டவருடைய வல்லமை நிழலிடுன்னு சொல்லி கப்ரியேல் தூதர் தாய் மரியிடத்திலே அவர் எடுத்துரைக்கிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, தாய் மரியை கப்ரியேல் வாழ்த்துறான்னு சொன்னான். நீர் அருள்மிகு பெற்றவர், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், ஆண்டவருடைய திரு உறைவிடமாய் நீர் மாற இருக்கிறான்னு சொல்லி வாழ்த்துறாரே, அந்த அன்னை மரியாளுக்கு நாம் இன்னும் எவ்வளவாய் நம்முடைய வணக்கத்தை செலுத்த வேண்டும். தம்முடைய மகனை தாங்கிடும் பேழையாய், தன் வாழ்த்துக்குரியவராய், மீட்பு திட்டத்தில் உடன் பங்காளராய், அவரது திரு உறைவிடமாய் மாட்சியால் அன்னை மரியாளை ஆண்டவரே உடுத்தினார்னு சொன்னால் நாம் இன்னும் எவ்வளவாய் இந்த தாய்மரிக்கு உரிய மரியாதையை வணக்கமாய் கொடுக்க வேண்டும் என்பது இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மரியாளை அதிதூதர் கப்ரியேல் வழியாக வாழ்த்திய அன்னை மரியாவை மனிதனுடைய மூளைகள் பல சமயங்களில் அவதூறுகளுக்கு ஒரு பொருளாய் மாற்றுகிற பொழுது இந்த இறைவார்த்தையை பயன்படுத்தி நாம் தாய்க்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அவதூறுகளுக்கு சரியான பதிலிருப்பை கொடுக்க வேண்டும். அப்படி சொல்வதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் கப்ரியேலுடைய வார்த்தையாக நம்முடைய வார்த்தை மாற வேண்டும். அன்னை மரியே நீர் வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை நாமும் அந்த தாய்க்கு புகழ் மழையாக சூட்டுவோம். அவருடைய பரிந்துரையை பெறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.